அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி செப்டம்பர் 23 சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம்னா இப்போ நேரம் 7 மணி 10 நிமிடங்கள் 7 மணி 9 நிமிடங்கள் அடிப்படையில் 25,920 நம்மளுக்கு வர்த்தகமாயிட்ருக்காங்க. அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இது கேப் அப் ஆர் கேப் டவுன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு இதற்கு முந்தைய க்ளோசிங் அப்படின்னு பார்த்தா 25,790 ஹை பார்த்திங்கன்னா 25,849 அப்படி வச்சுருக்காங்க. நிஃப்டியோட ஃபியூச்சரோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25,767 க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஹை 25,798. அப்போ நம்மளுக்கு இதற்கு மேலே ஆரம்பமாகிறது நம்மளுக்கு ஒரு கேப் அப் தான். அப்போ அந்த கேப் அப் அப்படிங்கிறது ஒரு 100 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். அப்புறம் இந்த ஃபியூச்சரோடு ஒப்பீடு பண்ணணும். ஏன்னா இந்த எக்ஸ்பைரி எப்போவுமே ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் தான். இப்போ ஸ்பாட் பார்த்திங்கன்னா 25,790 க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஃபியூச்சர் 25,767 க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 23 புள்ளிகள் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்மளுக்கு தென்படுது. இந்த டிஸ்கவுண்டில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடைபெறலாம் அப்படின்னா, கால் ஆப்ஷன் உடைய ஏற்றம் மெதுவாக இருக்கும். டிஸ்கவுண்டில் இருக்கும்போது மார்க்கெட் மேலே போகும்போது நம்மளுக்கு கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் மெதுவாக இருக்கும். அதே புட் ஆப்ஷன்ஸோட கரைவு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். மார்க்கெட் ஏறிச்சுன்னா இறங்கும்போது என்ன ஆகும்னா, புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் வேகமாக ஏற தொடங்கும். கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் குறைய தொடங்கிடும். இது நீங்கள் லாஜிக்கில் பார்க்கணும். ஏன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் பண்ணி ஆகணும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ்பைரி 26ஆம் தேதிங்கும்போது இன்னொரு 4 வர்த்தகம் இன்றைய தினத்தோடு இணைத்து. இப்போ நிஃப்டியோட கடந்த வார ஆரம்பம் 25,406, முடிவு 25,790. இது ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். ஹை பார்த்துட்டா நம்மளுக்கு 25,849, குறைந்தபட்ச லோ அப்படின்னு எடுத்துட்டா 25,285 வச்சுருக்காங்க. இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒரு 550 புள்ளிகளுக்கு பக்கம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ இதனுடைய சராசரினா ஒரு 275 புள்ளிகள். அப்போது இதற்கும் உண்டான ஒரு 300 புள்ளிகள்னு 250 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போ 25,550 அப்படிங்கிறது ஒரு சராசரி. இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் நிலை பெற வர நம்மளுக்கு கால் செல்லரோட பேனிக் பிளேஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வர ஐடிஎம் கால் ஒரு பேனிக்கில் இருப்பாங்க. அடுத்தது ஓடிஎம் காலும் ஐடிஎம்மாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறதுனால கால் செல்லர் பேனிக்கில் இருப்பாங்க. எப்போதுனா ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே, இதற்கு முந்தைய கடந்த வர்த்தகத்தோட ஹைக்கு மேலே, லாஸ்ட் வீக்கோட ஹைக்கு மேலே, இது அனைத்துமே நம்மளுக்கு மேல் நோக்கி இருந்தால் நம்மளுக்கு கால் செல்லர் பேனிக் ஆகணும். ஆனால் இதில் ஓப்பனுக்கு கீழேயோ அல்லது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு கீழேயோ நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்துருச்சுன்னா கால் செல்லர்ஸோட ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்குண்டான வாய்ப்பாக போவாங்க. அந்த இடத்துல புட் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வேகமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்களும் புட் செல்லரும் ப்ரீமியத்தை கரைப்பாங்க. கால் செல்லர் ப்ரீமியத்தை கரைக்கும் போது மார்க்கெட் ஒரு சைடு வேக்குள்ளே போயிடுவாங்க. இந்த சைடு வேக்குள்ளே போகும்போது ஆப்ஷன்ஸ் பையர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா ப்ரீமியம் கரைவு நடைபெறும் போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் அதில் பங்கேற்காமல் இருக்கணும். அப்போ இதில் செல்லர்ஸோட பேனிக் பிளேஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதனை தெரிந்து கொண்டு அதில் நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்பட வேண்டும். அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அட்டவணை பார்த்திங்கன்னா 25,700 கால், 800 கால், 25,500 புட், 26,000 கால். இது ஒரு மல்டிபிள் ஹெட்ஜாக கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்றைக்கி அட்டவணை என்ன கொடுக்குறாங்கன்னு முக்கியம். இப்போ க்ளோசிங் நம்மளுக்கு 25,790. அப்போ 25,800 கால் புட்டையும் 25,750 கால் புட்டையும் நம்ம பார்க்கணும். அதுதான் நம்மளுக்கு அளவீடுகளாக கிடைக்கக்கூடியது.
ஃபியூச்சரோட க்ளோசிங் 25,790, ஸ்பாட்டோட க்ளோசிங் பக்கம் வந்துட்டு 25,800. அப்போ அதனால் ரெண்டுமே நம்ம பார்த்தலாம். 25,750, காலோடைய க்ளோசிங் 141 ரூபா, அதனால் 25,891 அப்படிங்கிற இடம். இவங்க 134 ரூபா புட் ஆப்ஷன்ஸ், அதனால் மைனஸ் பண்ணிக்கிறோம். 25,616. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 280 புள்ளிகளுக்கு பக்கமாக இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணலாம். அப்போது இது 26,030. இங்கேருந்து நம்மளுக்கு வந்துட்டு 25,470. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது 25. இதில் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹையுமே நம்மளுக்கு முக்கியம். அப்போ 25,750 கால் 190 ரூபாய்னு வச்சுக்கலாம். அப்போ 25,940, இவங்க 350 ரூபாய் அப்படின்னு வச்சுட்டா 25,400. அப்போ இந்த 25,400ம் 25,940 மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோன். அப்போ இதற்குண்டான தொலைவு பார்த்திங்கன்னா ஒரு 540 புள்ளிகள். அப்போ சராசரின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு 270 புள்ளிகள். அப்போது 25,670 அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கக்கூடும். இப்போ 25,800 நம்ம பார்த்தலாம். 25,800 காலுடைய க்ளோசிங் 115. அப்போ 25,915. இவங்களோட ஹை 159. 25,959. புட்டோட க்ளோசிங் 154. அப்போ 25,646. இவங்களோட ஹை 400ன்னு வச்சுட்டாலும் கூட 25,400. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 270 புள்ளிகள். அப்போ 26,070. இந்த பக்கம் 300 புள்ளிகள்னால் 25,500. அப்போ 25,530. இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கியமான ஜோனாக பார்க்கக்கூடும். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வாலிட்டி பார்க்கணும். இம்ப்ளைடு வாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கால் சைடு குறைவாகவும் புட் சைடு அதிகமாக இருக்காங்க. அப்போ புட் சைடு அதிகமாக இருக்காங்கும்போது ப்ரீமியத்தை அவங்க வலு சேர்க்குறக்கணும். அப்போ வலு சேர்க்குறாங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குங்கணும், எஸ்டர்டே லோக்கு கீழே இருக்கணும். எஸ்டர்டே லோ ரொம்ப தூரமாக இருக்காங்க. அப்போ இவங்க வலிமை கொண்டு இருக்காங்கன்னா அப்போ இதுக்கு உண்டான பேனிக் நம்மளுக்கு வந்து எப்போ கிரியேட் ஆனால் இவங்க சைடு டைம் வேல்யூ இல்லை. அப்போ டைம் வேல்யூ இல்லாத பட்சத்தில் இவங்களை கவரிங் பண்ணும்போது தான் ஏறும். ஆனால் வந்துட்டு இம்ப்ளாயபிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால ஐடிஎம் ஆப்ஷன்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து, அதாவது ஓடிஎம் ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இம்பேக்ட் வந்துட்டு டைம் வேல்யூ என்ன தான் இப்போ நம்மளுக்கு எச்சா இருந்தாலும் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இன்ஆக்டிவில் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு. அப்போது இவங்க வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்களா, ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்களா, கீழே இருக்காங்களா. சப்போஸ் எஸ்டர்டே ஹைக்கு கீழேயும் ஓப்பனுக்கு கீழே இருந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்லோ டவுன் ஆகிட்டு ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கு முற்பட்டுருவாங்க. அதனால் கால் பையராக இருக்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இங்கே தென்படுது. பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் 53,500 கால் 53,000 புட் ஒரு ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 54,000 காலில் கொடுத்துருக்காங்க. 53,793 க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 53,550 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 200 புள்ளிகளுக்கு பக்கமே டிஸ்கவுண்ட்டில் கொண்டு போயிருக்காங்க. என்ன டிஸ்கவுண்ட்டில் இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி. அதனால் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணிக்கணும். அப்போ 53,550 கால். அப்போ 53,500 கால் 500 புட், 600 கால் 600 புட்டை நம்ம பார்த்துக்கலாம். $53,500 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு 300 ரூபா க்ளோசிங். அப்போ 53,800 புட் ஆப்ஷன் 270, அது 300 டே வச்சுட்டாலும் கூட 53,200. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 600 புள்ளிகளுக்கு பக்கத்தில் கொண்டு போனால் 54,100. இந்த பக்கம் 52,900. இது இம்பேக்டட் ஜோன்.
53,000 கால் 408 ரூபானா 53,908. இவங்க ஒரு 600 வச்சுட்டாலும் கூட 52,900. இது வந்துட்டு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு வந்துட்டு ரொம்ப குறைவாக இருக்குது, புட் சைடு வந்து மிக அதிகமாக இருக்குது. அப்போது ஆப்ஷன்ஸ் செல்லரை பொறுத்தவரை வந்துட்டு இவங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை கொடுத்தாகணும். ஏன்னா செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இங்கே தான் விலை மதிப்பு அதிகமாக இருக்குது, இங்கே விலை மதிப்பு குறைவாக இருக்குது. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.